சின்ன வயசுல இருந்தே மேட்டூருக்கு அடிக்கடி நாங்க வருவோம் தான். மேட்டூருக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேட்டூர்னாலே என்ன நினைவுக்கு வரும்? டேம். எல்லாருக்கும் தெரிஞ்சது மேட்டூர் அணை, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய அணை மேட்டூர் டேம். அது ஞாபகத்துக்கு வரும். நாங்க மேட்டூர் டேம்க்கு வருவோம். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது மேச்சேரி பத்ரகாளி அம்மா கோவில். அடிக்கடி நாங்க வந்திருக்கேன். 2014 என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அங்க தர்மபுரி மக்களவை தேர்தலில் நின்ற பொழுது அங்க நாங்க சிறப்பு பூஜையெல்லாம் அந்த பகுதியில செய்தேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேச்சேரி பத்ரகாளி அம்மா அந்த கோவில். அந்த அம்மாவுடைய சக்தியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல மேட்டூர் டேம் நான் சின்ன வயசுல வரும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி இருக்குமா. நீங்க எல்லாமோ பார்த்திருப்பீங்க. மேட்டூர் டேம் பார்க்காதவங்க யாராவது மேட்டூர்ல இருப்பாங்களா? இல்ல. நான் சென்னையில இருந்து வந்த போதே நான் மேட்டூர் டேம்ல அந்த தண்ணியை பார்ப்பேன். அவ்வளோ தண்ணி ஓடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் சின்ன வயசு. அப்ப நமக்கு அந்த தண்ணியை பார்த்தா அப்படியே குபு குபுன்னு ஓடுற தண்ணியை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அந்த பாலத்து மேல நின்னுலாம் அங்க பார்ப்போம். இப்பெல்லாம் செல்ஃபி எல்லாம் இருக்குது, அப்ப அதெல்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்பனா போட்டோலயே அவங்கவுங்க கையிலேயே ஒரு கைபேசி இருக்குது. நீங்க பாலத்து மேல நின்று அழகா ஒரு செல்ஃபி எல்லாம் எடுப்பீங்க. ஆனா அப்பெல்லாம் கிடையாது. புகைப்படங்கள்லாம் யாராவது எடுத்தாதான் உண்டு. அதை நாங்க பார்த்து ரசிப்போம். ஆனா இன்றைக்கு அதே மேட்டூர் அணையில் ஓடுகின்ற தண்ணீரை பார்த்தால் எனக்கு மனசு வலிக்குது. அப்ப நான் ரசிச்சேன் சின்ன பொண்ணா இருக்கும்பொழுது. ஆனா இன்னைக்கு மனசு வலிக்குது. ஏன்னா இந்த தண்ணி எதுவுமே மேட்டூர் மக்களுக்கு உபயோகப்படல. உண்மைதானே? அந்த தண்ணிய நாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், ஒரு செல்ஃபியோ ஒரு புகைப்படமோ எடுத்துக்கலாம். அந்த தண்ணீரை இந்த மேட்டூர் மக்களால் குடிக்க முடியுமா? முடியுமாமா? முடியாது. ஏன்னா அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வராது. நம்ம எல்லாம் நினைச்சுப்பாங்க இவ்வளோ பெரிய மேட்டூர் அணை, அதுல லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணி ஓடுது, அத இந்த மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு நல்ல நீர் கிடைக்கும், இங்க வேளாண்மையும் விவசாயமும் பசுமையா இருக்கும் நினைச்சுப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த தண்ணீரை மேட்டூர் மக்கள் பார்க்கலாமே தவிர அவர்களால் பருகவே முடியாது. அதை அவங்க எடுத்து குடிக்க முடியாது. அப்படியே அந்த தண்ணீர் மொத்தமோ எங்க போகுது? கடலுக்கு தான் போகுது. அவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது. இப்ப இந்த மேட்டூர்ல இருக்கிற அணையில என்ன விதமான தண்ணி இருக்கு? மழை காலங்களில் வரும் அதிகப்படியான மழை நீர். அதானே, மழை காலத்துல தண்ணி நிறைய வரும். அந்த தண்ணில எங்க போகும்? அப்படியே நம்ம ஆறு கண்மாய் அது வழியா வரும். அணையில கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் அதுவும் அந்த 11-12 மதகுகளை திறந்து விட்டா அதிகப்படியான நீர் கடலுக்கு போயிடும். அது எங்கேருந்து வருது? காவிரி, குடகு, அங்கேருந்து அந்த தண்ணி வருது. அடுத்ததா மேட்டூருக்கு இன்னொரு தண்ணி வருது, அந்த டேமுக்கு. அது என்ன தண்ணின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய நீர். மழை காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் மலைகளில் பெய்யும் தண்ணி. மழை எவ்வளோ மழை இருக்கு, தமிழ்நாடு முழுக்க மழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல அவ்வளோ தாவரங்கள், அவ்வளோ பறவைகள், பூச்சிகள், மரங்கள், செடி கொடிகள், நிறைய நீர் அந்த நீர் நிலைகள், அதுல நிறைய மீன்கள், தவளைகள் அவ்வளவு இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா அவ்வளோ நல்ல இயற்கை கலந்த அத்தனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய ஈரோடு, அந்த அந்தியூர், பவானி, அதுல இருந்து அந்த மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணி சேலம் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. அவ்வளவு சுத்தமான நீர். மலையிலிருந்து வர தண்ணி எப்படி இருக்கும்? அதுல அழுக்கு இருக்காது, அதுல ரசாயன கழிவு இருக்காது, எந்த குப்பையும் இருக்காது. முழுக்க முழுக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட அருமையான சுத்தமான தண்ணி தான் அந்த மலையிலிருந்து மேட்டூர் அணைக்கு வருது. அந்த தண்ணியை நம்ம குடுக்கறாங்களா? இல்ல.